ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஜாவாவில் பேக்கேஜஸ் பற்றி பார்ப்போம். பேக்கேஜஸ்ங்கிறது ஒரு ஃபோல்டருக்குள்ளார கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குமா. இங்கே குரூப் ஆஃப் ரிலேட்டட் கிளாஸ் ஃபைல்ஸும் இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் 2 டைப் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. பில்ட்இன் பேக்கேஜ், யூசர் டிஃபைன் பேக்கேஜ். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ப்ரோக்ராம்லேயும் பில்ட்இன் பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதில் java.langங்கிறது டிஃபால்ட் பேக்கேஜ். அதில் சிஸ்டம் கிளாஸ்க்காக அதை யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு java.utilங்கிறது ஸ்கேனர் கிளாஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்போம். அதே போல் java.net, java.io ஃபைல் ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு java.sql இதில் வந்து டேட்டா பேஸோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பில்ட்இன் பேக்கேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டாகவே நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் யூசர் டிஃபைன் பேக்கேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளே ஒரு சொந்தமாக ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சில கிளாஸஸும் ரைட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளார ஒரு சில மெத்தட்ஸும் ரைட் பண்ண போகிறோம். அந்த மெத்தட்ஸை இன்னொரு ப்ரோக்ராமில் நம்ம இம்போர்ட் பண்ணி பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணி கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணி நம்ம சில ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி யூசர் டிஃபைன் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறதை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ பேக்கேஜ்னால் ஃபோல்டர்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளார ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறோமோ அதை தான் இங்கே பேக்கேஜ் நேமாக நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ளார ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்கேஜுங்கிற கீவேர்டு இருக்கணும். இந்த சின்டாக்ஸை பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் பேக்கேஜ் நேம் இருக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் சப் பேக்கேஜ் நேம் இருக்குல்ல, இது வந்து ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் அது நம்ம கொடுக்கணும். அது இப்போதைக்கு பார்க்க போகிறதில்ல, இல்லை அது லேட்டராக பார்ப்போம். அப்போ எக்ஸாம்பிளுக்கு பேக்கேஜ் ஸ்பேஸ் நான் கணேஷ்னு ஃபோல்டர் நேம் கொடுக்க போகிறேன். அதனால் பேக்கேஜ் நேமும் கணேஷ். இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் ரீயூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இது பேக்கேஜ் ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எல்லா பேக்கேஜஸ் ப்ரோக்ராமுக்கும் கிளாஸுக்கு வந்துட்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கண்டிப்பாக பப்ளிக்னு போட்டாகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்கள். பேக்கேஜ் நேம் கணேஷ்னு வச்சுருக்கேன், கிளாஸ் நேம் ஃபஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன். உள்ளே வந்து பிரிண்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்குள்ளார ஹலோன்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ கம்ப்யூட்டருக்குள்ளார நான் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் கணேஷ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளார ஃபஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே பிரிண்ட் மெத்தடுக்குள்ளார இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை உள்ளே போட்டுட்டு ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சோம்ல கணேஷ்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளார இந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல ஃபஸ்ட்டு, இதை வந்து ஃபைல் நேமாக கொடுக்கணும். அப்போது first.java அப்படின்னு சேவ் பண்ணணும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா விஷயத்தையும் ப்ரோக்ராமாக இப்போ செஞ்சு காட்டுறேன். இப்போ கம்ப்யூட்டரில் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்ன நேமில் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுமோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. நான் கணேஷ்னு கொடுத்துருக்கேன். இப்போ கிளாஸ் நேம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ கிளாஸுக்கு வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கண்டிப்பாக பப்ளிக்னு இருக்கணும். அதே போல் மெத்தடுக்கும் பப்ளிக்னு கொடுத்துக்கிங்க. பப்ளிக் வாய்ட் print1 அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளார system.out.printlnல வெல்கம் டு ஜாவா பேக்கேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இதை டைப் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். சேவ் கிளிக் பண்ண பிறகு லொக்கேஷன் கேட்குதுல, இங்கே வந்துட்டு பேக்கேஜ் நேம் என்ன கொடுத்தீங்களோ அதே நேமில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த நேமில் ரீநேம் பண்ணிவிடுங்க. நான் கணேஷ்னு க்ரியேட் பண்ணிட்டேன் ஒரு ஃபோல்டர். இப்போ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இங்கே தான் ஃபைலை சேவ் பண்ண போகிறோம். இங்கே நம்ம என்ன கிளாஸ் நேம் கொடுத்தோமோ அந்த நேமை கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா அப்போ first.java அப்படின்னு கொடுத்துட்டு கீழே சேவஸ் டைப் இருக்குல்ல, அதை டெக்ஸ்ட்டுன்னு எடுத்துகிட்டு ஆல் ஃபைல்ஸ்னு மாற்றி விட்ருங்க. இப்போது சேவ் கொடுத்துருங்க. இப்போ இது ஒரு ஜாவா ஃபைலாக க்ரியேட் ஆகிடும். ஓகேவா. இப்போ நம்ம யூசர் டிஃபைன் பேக்கேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சா. இதை வந்துட்டு இன்னொரு ப்ரோக்ராமில் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த பேக்கேஜை ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் கணேஷ்.ஃபஸ்ட்டுங்கிறது கிளாஸு. ஓகேவா. இப்போது நான் இங்கே வந்து டெஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். உள்ளார வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். எஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ மெத்தட் நேம் வந்து நமக்கு print1 ஞாபகம் இருக்கா. இப்போ f.print1 அப்படின்னு ஜஸ்ட்டு கால் பண்ணால் போதும். நம்ம அவங்க கொடுத்தோம்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராம்ஸ், அது வந்து அவுட்புட்டாக நமக்கு வரணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எங்கே சேவ் பண்ணுன்னா பேக்கேஜ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்ல அதே ஃபோல்டரில் சேவ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோல்டர் போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கணேஷ்னு ஒரு ஃபோல்டர் வந்து ப்ரோக்ராம் ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணேன். இப்போ கணேஷ் ஃபோல்டரில் வெளில வந்துட்டேன். இப்போ ப்ரோக்ராம் ஃபோல்டரில் தான் நான் இந்த ஃபைலை ஜஸ்ட்டு ஃபைல் நேம் கொடுத்து ஜஸ்ட் test.javaன்னு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் பேக்கேஜ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளார லொக்கேஷனுக்கு போயிட்டு மேலே அந்த சர்ச் பார் மாரி இருக்குல்ல, அங்கே போயிட்டு cmdன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் லொக்கேஷனுக்குள்ளாரையே உங்களுக்கு அந்த பாத்தில்
கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் சிஎம்டின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போது கமாண்ட் ப்ராம்ப்டை பாருங்கள், டிகோலனில் ப்ரோக்ராம்ஸில் கணேஷன் கரெக்டாக அது ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ நான் ஜாவா ஸ்பேஸு ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு கொடுக்குறேன், அதை ஃபஸ்ட்டு டாட் ஜாவா. இப்போ ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகிடுச்சு. கம்பைல் ஆன பிறகு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபைல் ஃபஸ்ட்டு டாட் கிளாஸ்ன்னு இருக்கா. இதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அது டிகோலன் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே இருக்குது. அங்கே சிஎம்டின்னு நம்ம டைப் பண்ணோன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். இங்கே ஜாவா ஸ்பேஸு ஃபைல் நேம் டாட் ஜாவா, அதை டெஸ்ட்டு டாட் ஜாவான்னு கொடுத்தா கம்பைல் ஆகிடும். இதுக்கப்புறம் ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் டெஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தா நமக்கு அவுட்புட் வந்துடும். இப்போ இதில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா நமக்கு எரர் டிஸ்பிளே ஆகும். நம்ம ப்ரோக்ராமில் எந்த எரரும் இல்லாதனால அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. ஒரே பேக்கேஜ்குள்ளே நிறைய கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கணேஷ்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணேன், அதாவது ஒரு ஃபோல்டர் தான் பேக்கேஜ்னு சொல்லியிருக்கேன். அதில் கிளாஸ் ஃபஸ்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணேன். இப்போ செகண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, இதுவும் அந்த கணேஷ் ஃபோல்டர், அதாவது கணேஷ் பேக்கேஜ்குள்ளே தான் இதை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா, இதில் நான் ஆடுன்னு ஒரு மெத்தட் எழுதுகிறேன். ஆட் மெத்தடுக்கு பெராமீட்டராக 2 இன்டீஜர் வேல்யூ ரிசீவ் பண்ணுறேன், A, B. 2 வேல்யூ நமக்கு பெராமீட்டராக வருமா, அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். அதனால் ரிட்டர்ன் டைப் இன்ட்டுன்னு போட்டிருக்கேன். ஓகேவா, நம்ம என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதை டைப்பை நான் ரிட்டர்ன் டைப்பாக மாற்றிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ண போகிறேன். எங்கன்னா கணேஷ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த பேக்கேஜில் தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை எழுதிட்டுருக்கோம். அதனால் அந்த ஃபோல்டருக்குள்ளார செகண்ட் டாட் ஜாவா அப்படின்னு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஏன்னா கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் ஃபைல் நேமாக கொடுக்கணும். கீழே ஆல் ஃபைல்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன், சேவ் கொடுத்துட்றேன். சேவ் பண்ணி முடித்த பிறகு இந்த ஃபைலை கம்பைல் பண்ணி வச்சுக்கிறேன். ஜாவா ஸ்பேஸு செகண்ட் டாட் ஜாவா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண கிளாஸையும் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நான் அந்த டெஸ்ட்டுங்கிற கிளாஸில் இதை நான் இம்போர்ட் பண்ணி பார்க்குறேன். இம்போர்ட் கணேஷ் டாட் செகண்ட், அதாவது பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் நேம் கொடுத்த பிறகு இதில் நம்ம செகண்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். அதனால் செகண்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். செகண்ட் எஸ் ஈக்குவல் டு நியூ செகண்ட். இந்த எஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு ஆடுங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணணும். இப்போ ஆட் மெத்தட் பெராமீட்டர்ஸ் டைப் 2 இன்டீஜர் வேல்யூவை அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கும். அதனால் நம்ம கால் பண்ணும்போது எஸ் டாட் ஆட் ஆஃப்னு சொல்லிட்டு 2 இன்டீஜர் வேல்யூவை பாஸ் பண்ணணும். இப்போ நான் 2,3ன்னு கொடுக்குறேன். இது ரெண்டும் அங்கே பாஸ் ஆகிட்டு ஆட் ஆகி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இன்டீஜர்னால நான் இன்ட்டு சி ஈக்குவல் டு எஸ் டாட் ஆட் ஆஃப் 2,3 அப்படின்னு மெத்தடை கால் பண்ணிப்பேன். அது 5ங்கிற ரிசல்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது அது சியில் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்டரில் சியை பிரிண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நமக்கு அவுட்புட்டாக 5ங்கிறது தான் வரும். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ண பிறகு கமெண்ட் ப்ராம்ப்ட் போகணும். கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் இந்த ப்ரோக்ராமை எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேஷனுக்கு போய்க்கணும். நான் ப்ரோக்ராம்ங்கிற ஃபோல்டரில் இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஜாவா ஸ்பேஸு டெஸ்ட் டாட் ஜாவா அப்படின்னு நான் கம்பைல் பண்ணணும். கம்பைல் ஆன பிறகு இப்போ ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் கொடுத்ததும் அவுட்புட் வந்துருச்சு. போன வாட்டி வெல்கம் டு ஜாவா பேக்கேஜ் ப்ரோக்ராம் மட்டும்தானே வந்துச்சு. இப்போது அந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்கான அவுட்புட் 5ங்கிறது சேர்ந்து அவுட்புட்டில் வருதா. அப்புறம் நம்ம ப்ரோக்ராமில் இன்ட் சி ஈக்குவல் டு எஸ் டாட் ஆட் ஆஃப் 2,3ன்னு போட்டோம்ல, இதை நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தோம்ல, அதுக்கு பதில் டேரெக்டாகவே அந்த எஸ் டாட் ஆட் ஆஃப் 2,3ங்கிறத பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட்டில் வரும். அதை நம்ம ரிசீவ் பண்ணி ஒரு இன்டீஜர் வேல்யூவில் ஸ்டோர் பண்ணியும் பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டேரெக்டாக கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அதே போல் பேக்கேஜ் இருக்குல்ல, பேக்கேஜில் நான் 2 இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்ல, ரெண்டுமே ஒரே ஃபோல்டரில் இருக்கிறத நம்ம தனித்தனி கிளாஸ் ஃபைலாக சொல்கிறதுக்கு பதில் கணேஷ் டாட் ஆஸ்ட்ரிக்னு சொல்லிட்டா இப்போ கணேஷனுங்கிற ஃபோல்டருக்குள்ளார எத்தனை கிளாஸ் ஃபைல் இருந்தாலும் எல்லாமே இந்த ப்ரோக்ராம்குள்ளார இம்போர்ட் ஆகிடும். ஓகேவா, இப்போ சில சேஞ்சஸ்லாம் பண்ணோம்ல, இது பண்ண பிறகு ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு எகெயின் கம்பைல் பண்ணிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், சேம் அவுட்புட் வருது. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாகவும் பண்ணிக்கலாம். இப்போது சப் பேக்கேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேக்கேஜ்குள்ளார இன்னொரு பேக்கேஜ் இருந்ததுன்னா அதான் சப் பேக்கேஜ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா, இப்போ நான் கணேஷ்னு தானே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன், அதுதானே பேக்கேஜை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கணேஷ்குள்ளார ஐடின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம பேக்கேஜ் ப்ரோக்ராம் எழுதும் போது பேக்கேஜ் ஸ்பேஸ் கணேஷ் டாட் ஐடின்னு கொடுக்கணும். அதாவது கணேஷ்குள்ளார தானே இந்த ஐடி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் கணேஷ் டாட் ஐடி அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கேஜ் நேம் கொடுத்துடணும். இப்போ நான் கிளாஸ் நேம் தேர்டுன்னு மாற்றிருக்கேன். மெத்தட் நேம் சும்மா மல்டிப்ளிகேஷனுக்கு MUL அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளார 2 பேராமீட்டர்ஸ் AB. இந்த மெத்தடை ரிட்டர்ன் டைப்பில் எழுத போகிறதில்ல, வாய்டு மெத்தடில் எழுதிட்டு இதை கால் பண்ணால் ஆன்சர் இங்கேயே பிரிண்ட் ஆகிற மாதிரி பண்ண போகிறேன். அப்போது மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிவிட்டு A இன்ட்டு B, அதில் பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ மல்டிப்ளை ஆகி இங்கேயே பிரிண்ட் ஆகிடும். நம்ம கால் பண்ண இடத்துக்கு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு வாய்டு மெத்தடில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இந்த ப்ரோக்ராமை கரெக்டான லொக்கேஷனில் சேவ் பண்ணணும். கணேஷ்குள்ளார ஐடின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்ல, அந்த ஃபோல்டருக்குள்ளார உள்ளே போய்க்கணும். உள்ளே போன பிறகு இங்கே third.java அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஃபைல்ஸாக கொடுத்துட்டு சேவ் பண்ணிடணும். இப்போ ஒரு சப் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணோம்ல, அதை டெஸ்ட் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இது வந்துட்டு சப் பேக்கேஜாக இருந்தாலும் தனியாக செப்பரேட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதாவது ganesh.it.asteriskன்னு கொடுக்கணும். இப்போ ganesh.asterisk கொடுத்துட்டா சப் பேக்கேஜில் உள்ளதெல்லாம் வந்துடாது. ஓகேவா? செப்பரேட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, இம்போர்ட் java.langன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அப்போ ஜாவாக்குள்ளார லேங்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் java.util.asterisk அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போது ஜாவாக்குள்ளார யுட்டில்னு ஒரு சப் பேக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான். இப்போ நான் தேர்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அந்த மல்டிப்ளிகேஷனுங்கிற மெத்தடை இன்வோக் பண்ணணும். அதுக்கு 2 பெராமீட்டரை பாஸ் பண்ணுமா. அப்போது t.mul ஆஃப் சம் வேல்யூஸ் கொடுத்தணும். வந்துட்டு ஆட் மெத்தடை ரிட்டன் டைப்பில் எழுதுனதுனால தான் அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளார அதை கால் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு வாய்ட் மெத்தடில் தான் எழுதியிருக்கோம். அதனால் இதை டைரெக்டாக கால் பண்ணாலே போதும். ஓகேவா? சப் பேக்கேஜ் க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கணும். அதனால் அந்த லொக்கேஷனுக்கு கமெண்ட் ப்ராம்ப்டில் நான் போய்க்கிறேன். இப்போ அந்த கணேஷ்குள்ளார ஐடிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாவா சி ஸ்பேஸு கிளாஸ் நேம் என்ன கொடுத்தோம், third.java அப்படின்னு கொடுத்தா கம்பைல் ஆகி ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சிடும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த டெஸ்ட் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண லொக்கேஷனுக்கு போய்க்கணும். அது எங்கே இருக்குன்னா ப்ரோக்ராம்ஸ்குள்ளார இருக்குது. அப்போது ப்ரோக்ராம்ஸ் ஃபோல்டருக்குள்ளார வந்ததுக்கப்புறம் இப்போ ஜாவா சி ஸ்பேஸு test.java இப்போ கம்பைல் ஆகிடுமா. கம்பைல் ஆன பிறகு ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் டெஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தோன்னா 3 கிளாஸில் இருக்கிற அவுட்புட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம், அதில் வெல்கம் டு ஜாவான்னு பிரிண்ட் பண்ண வச்சோம். செகண்ட்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம், அதில் ஆடுங்கிற ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணி 8ன்னு பிரிண்ட் பண்ண வச்சோம். நெக்ஸ்ட்டு தேர்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம், அதை வந்து ganesh.itங்கிற சப் பேக்கேஜ்குள்ளே க்ரியேட் பண்ணோமா. அதில் மல்டிப்ளிகேஷன் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ஆன்சராக பிரிண்ட் பண்ணோம். இப்போ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்துட்டு இந்த .asteriskன்னு கொடுத்து பண்ணுறது. இப்போ அது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் நேம் வச்சு பண்ணுறது. அதாவது பேக்கேஜ் நேம் கிளாஸ் நேம் ஃபுல்லாக கொடுத்துடணும். இப்போ சப் பேக்கேஜ்னால் ganesh.it.third அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? இது வந்துட்டு 2 விதமாக காட்டியாச்சா. இன்னும் ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸில் சேம் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணால் அது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கணேஷ்ங்கிற பேக்கேஜில் ஃபஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் எகெயின் ஒரு புது பேக்கேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன், கிறிஸ்டின்னு. அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டுங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேக்கேஜுக்கு நம்ம ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் யூஸ் பண்ணணும். இப்போ நான் பேக்கேஜ் நேம் வந்துட்டு கிறிஸ்டின் கொடுக்க போகிறேன், கிளாஸ் நேம் அதே ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டுன்னு. இப்போ பிரிண்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு ஜாவா பேக்கேஜ் ப்ரோக்ராம் வீடியோஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஏதாவது கொஞ்சமாவது நம்ம சேஞ்சஸ் காட்டணும்ல அந்த பழைய பேக்கேஜுக்கும் இப்போக்கும். அதனால் சும்மா டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கு நான் சும்மா வெல்கம் டு ஜாவா பேக்கேஜ் ப்ரோக்ராம் வீடியோஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பேக்கேஜ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிட்டேன்னா இதை நான் சேவ் பண்ண போகிறேன். எங்கன்னா ப்ரோக்ராமுங்கிற ஃபோல்டரில் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன், கிறிஸ்டின்னு. ஓகேவா? இது வந்து புது பேக்கேஜ் கிறிஸ்டின் க்ரியேட் பண்ண பிறகு அதுக்குள்ளார இந்த கிளாஸ் ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். இது வந்து first.java அப்படின்னு சேவ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்ல அந்த ப்ரோக்ராமில் இந்த கிறிஸ்டிங்கிற பேக்கேஜையும் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும் கம்பைலர். ரெண்டுமே ஃபஸ்ட்டு இருந்தால் அது எந்த நம்ம பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருந்தாலுமே, செப்பரேட் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருந்தாலும் அது எந்த பேக்கேஜோட கிளாஸுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுற அவுட்புட்டை பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து எரர் வரும். ஒரே நேமில் 2 கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லி குவாலிஃபைட் நேம்னா பேக்கேஜ் நேம் கிளாஸ் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா இது இந்த பேக்கேஜோட கிளாஸ் நேம்னு அது கம்பைலருக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ganesh.first chris.first ரெண்டுத்துக்குமே அந்தமாரி ஃபுல்லி குவாலிஃபைட் கொடுத்துருக்கேன். அந்தமாரி கொடுக்க தேவையில்லை, ஏதாவது ஒன்றுத்துக்கு கொடுத்தா போதும். அதே போல் இந்தமாரி ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் கொடுத்துட்டோன்னா பேக்கேஜையும் நம்ம இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதிலே பேக்கேஜ் நேம் வரதுனால மேலே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக தனியாக கொடுக்க தேவையில்லை. இப்போ ப்ரோக்ராமில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கிறிஸ்ங்கிற பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணலை, அதுக்கு பதில் ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் கீழே யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் சப் பேக்கேஜுக்கும் இந்த ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ganesh.itங்கிறது சப் பேக்கேஜா,
அதையும் நான் வந்துட்டு பேக்கேஜில் இம்போர்ட் பண்ணலை, இங்கே டேரெக்டாகவே ஃபுல்லி குவாலிஃபைட் நேமாக கொடுத்துட்டேன். ganesh.it.third. இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் t ஈக்குவல் டு நியூ ganesh.it.third அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு அவுட்புட்டில் கரெக்டாக வந்துடும். இந்த ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் வந்துட்டு இந்தமாரி 2 பேக்கேஜில் சேம் கிளாஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணாமல் டேரெக்டாக ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் கொடுத்தாலும் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, 2 பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்புட்டை பாருங்கள், 4மே கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா. இதில் ஃபஸ்ட்டு வெல்கம் டு ஜாவா பேக்கேஜ் ப்ரோக்ராம்ங்கிறது கணேஷ் பேக்கேஜ்குள்ளார ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து உள்ளது பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து இந்த 8ங்கிற வேல்யூ கணேஷ் பேக்கேஜ்குள்ளார செகண்டுங்கிற கிளாஸ்லேருந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ganesh.it ஒரு சப் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணோம்ல, அதுலேருந்து தேர்ட் கிளாஸ்லேருந்து அது பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த லாஸ்ட் ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா கிறிஷ்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணோமா, அதில் ஃபஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம்ல, அதுலேருந்து இந்த 4th லைன் வெல்கம் டு ஜாவா பேக்கேஜ் ப்ரோக்ராம் வீடியோஸ் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் பண்ணுறது கூட நம்ம பண்ணோம்ல, அதுலேருந்து அது பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ 4 கிளாஸ்லேருந்து உள்ள மெத்தட்ஸ்லேருந்தும் கரெக்டாக இன்வோக் ஆகி கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ ஜாவாவில் பேக்கேஜஸ்னால் என்னன்னு வந்து நல்லா தெளிவாக இருப்பீங்க. இப்போ யூசர் டிஃபைன்ட் பேக்கேஜஸும் க்ரியேட் பண்ணியாச்சு. பில்ட்இன் பேக்கேஜஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார நிறைய கிளாஸ் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. இதுமாரி தான் நமக்கு java.util பேக்கேஜ்குள்ளார ஸ்கேனர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா, அதில் தான் நம்ம இந்த இன்புட்லாம் வாங்குவோம்ல, அதெல்லாம் வந்துட்டு அதில் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி java.lang.string lang.system இந்தமாரி நிறைய பேக்கேஜஸ்குள்ளார நம்ம கிளாஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாமே நம்ம இப்போ யூசர் டிஃபைன்டாக க்ரியேட் பண்ண மாரி தான் ஒர்க் ஆகும்.